ஒரே நாள்ல தனுஷ் மற்றும் அவருடைய முன்னாள் மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆகிய 2 பேருமே ஒரே இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க. அதனை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம தனுஷ் நடித்த ராயன் திரைப்படம் கடந்த வெள்ளியன்று வெளியாகிய நிலையில இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி இருக்கு. இதனடுத்து தனுஷ் தன்னுடைய 2 மகன்களுடன் திருவண்ணாமலைக்கு சாமி தரிசனம் செய்து வந்தார் அப்படின்றதும் அவருக்கு சிறப்பு பிரசாதங்களை கோவில் அதிகாரிகள் கொடுத்து வாழ்த்தையுமே தெரிவிச்சாங்க. இதனிடையில தனுஷ் அவர்கள் திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வதற்கு முந்தைய நாள் தான் திருவண்ணாமலையில் உள்ள ரெசார்ட்ல தங்கியிருந்ததாகவும் அப்போதுதான் அவருக்கு தன்னுடைய முன்னாள் மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அதே திருவண்ணாமலையில தான் கடந்த 1 மாதமாக தங்கியிருப்பது தெரிய வந்திருக்கா. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தன்னுடைய அடுத்த படத்திற்கான திரைக்கதை எழுதும் பணியை திருவண்ணாமலையிலிருந்து தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம தனுஷ் அவர்களுக்கு அங்கு போன பிறகுதான் தெரிய வந்திருக்கு. இருந்தாலுமே தனுஷ் மற்றும் அவருடைய மகன்கள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை சந்தித்ததாக எந்தவித தகவல்களுமே வெளியாகல. திருவண்ணாமலை கோவிலுக்கு மட்டும் சென்றுவிட்டு மூவருமே சென்னை திரும்பிவிட்டதாகவும் சொல்லப்படுது. அதே போல ஐஸ்வர்யா ரஜினி அவர்களுக்குமே தனுஷ் திருவண்ணாமலை வந்துவிட்டு சென்ற பிறகுதான் அந்த தகவலுமே தெரிய வந்திருக்கு. இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க.